மஸ்க் எந்த மாதிரியான ஒரு வீட்டில் தங்குறாருன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. கிரிக்கெட்ல இந்த ஸ்டெம்புக்கு மேல வைக்கக்கூடிய இந்த விக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? பேஸ்புக்கோட லோகோ எதுக்காக ப்ளூ கலர்ல இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அப்படி டெய்லி யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? எக்ஸாம கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, 1922 பிரபலமான சயின்டிஸ்டான நீல் போகருக்கு ஒரு முறை நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நோபல் பரிசு கூடவே அவருக்கு ஒரு வீடும் கொடுத்தாங்களாம். இதுல என்னடா விக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. அவருக்கு கொடுத்த இந்த ஒரு வீட்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, கார்ல்ஸ்பெர்க் என்ற பீர் தொழிற்சாலையில இருந்து இவருக்கு கொடுத்த இந்த வீட்டுக்கு டைரக்டாவே பீர் குழாய் இணைக்கப்பட்டதாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த வீடு ரொம்பவே ஸ்பெஷல் தானே? நம்பர் 2, இந்த உலகத்துல 3வது பணக்காரரான எலன் மஸ்க் ஒரு வாடகை வீட்டுல இருக்காருன்னு சொன்னா நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, எலன் மஸ்க் ஒரு வாடகை வீட்டுல தான் தங்குறாரு. இந்த வாடகை வீட்டோட வாடகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீட்டோட வாடகையே 37 லட்சமாங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டை எங்க வேணாலும் நம்ம மடித்து எடுத்துட்டு போக முடியும். நம்பர் 3, ஒரு சில சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணதுல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய சிறுகோள் பூமியில வந்து விழுந்துதாங்க. இந்த சிறுகோள் பூமியில விழுந்தது ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் வெடிச்சா எந்த அளவுக்கு சேதமாகுமோ அந்த அளவுக்கு பூமியில சேதத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு பாதிப்புனால பூமியில இருக்கிற 4/3 பங்கு தாவரங்களும் டைனோசர்கள் உட்பட விலங்குகளும் எல்லாமே அழிந்து போயிடுச்சாம். நம்பர் 4, கிரிக்கெட்ல ஸ்டெம்புக்கு மேல இந்த மாதிரியான எல்இடி விக்கெட் வைப்பாங்க. இப்படி வைக்கக்கூடிய இந்த எல்இடி விக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதனோட விலையே கிட்டத்தட்ட 25 இருந்து 30 லட்சம் வரை இருக்குமாம். இந்த எல்இடி விக்கெட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வடிவமைப்பாளர் தான் தயாரிச்சிருக்காரு. இந்த ஒரு எல்இடி விக்கெட்ல பல சென்சார்கள் இருக்குதாம். டெம்பிள்ல இருந்து இந்த எல்இடி விக்கெட் பிரிந்த சில மில்லி வினாடிக்குள்ளே அதனுள் இருக்கக்கூடிய சிவப்பு லைட் எரியுமாம். நம்பர் 5, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேவரட்டான இமோஜிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இமோஜிஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே இருக்குது. நாம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இமோஜிஸுமே 1999ல ஜப்பானிய கலைஞரால் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டதாங்க. மொத்தமாகவே 3019 இமோஜிஸ் வித்தியாசமாக இருக்குதாம். இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சில யூனிவர்சிட்டில எல்லாம் நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு இமோஜிஸ்க்காக ஒரு ரிசர்ச் தொடங்கி இருக்காங்களாம். அண்ட் ஜூலை 17 உலக இமோஜி தினமாகவும் கொண்டாடப்படுறாங்க. நம்பர் 6, இன்னைக்கான ஆன்லைன் உலகத்துல நம்ம எத்தனையோ பொருட்களை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம். அது போலதான் ஜெர்மன்ல ஆன்லைன்ல மெர்சிடிஸ் பென்ஸ் காரை ஆர்டர் செய்ய முடியுமாங்க. அப்படி நீங்க இந்த ஒரு காரை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களோட வீட்டு வாசல்ல இந்த மாதிரி தான் இந்த கார் டெலிவரி ஆகுமா. நம்பர் 7, பேஸ்புக்கோட லோகோ எதுக்காக ப்ளூ கலர்ல வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பேஸ்புக்கோட லோகோ எதுக்காக ப்ளூ கலர்ல வச்சாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பேஸ்புக்கோட CEO இருக்கார் பாத்தீங்களா, அவரு நிறக்குருட்டு தன்மை நோயினால் பாதிக்கப்பட்டவராங்க. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பச்சை சிவப்பு போன்ற கலர்களுக்கு வித்தியாசம் தெரியாதாங்க. இவங்களுக்கு வெள்ளை மற்றும் நீல நிறம் மட்டும் தான் தெரியுமா. இதனாலதான் பேஸ்புக்கோட லோகோ நீல கலர்ல இருக்குது. ஓகேவா? நம்பர் 8, நாம நம்மளுடைய மொபைல் போன்ல நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த வகையில இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா ஆப்ஸ்களை கண்டிப்பா யூஸ் பண்ணி அதிக நேரத்தை அதில் செலவிடுவோம். இப்போ ரீசெண்டா நடத்தின ரிசர்ச்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மோசமான விளைவுகள் ஏற்படுமாங்க. இன்ஸ்டாகிராம் டெய்லி யூஸ் பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நாட்களை விட 2 வருடமா குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இது போல சோசியல் மீடியா ஆப்ஸ்களை நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால நம்மளுடைய கவனம் குறைஞ்சிடுமா, அதுக்கப்புறம் நீங்க எதுலையுமே சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 9, இன்னைக்கான காலகட்டத்தில் நாளுக்கு நாள் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துட்டு வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இப்போ நம்ம தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்லாம் போனா தண்ணீர் எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம எல்லாருமே எதிர்காலத்துல இந்த மாதிரி பபுள் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோமா. இந்த வாட்டர் பபுளை வாயில போட்டாலே தண்ணீராக மாறிடுமா. இது போல எதிர்காலத்துல வந்தா நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 10, நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த எக்ஸாமை மட்டும் கண்டுபிடிச்சவன் கையில கேச்சானா நசுக்கி தூக்கி போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நீங்க போட்டோல பாக்குறீங்களே, இவர் தான் எக்ஸாமையே கண்டுபிடிச்சதாங்க. ஹென்ரி ஃபிஷர் என்ற இவர் தான் இந்த உலகத்துக்கு முதல்ல எக்ஸாமையை அறிமுகப்படுத்தினாராம். இப்போ தெரிஞ்சிட்டீங்களா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது யாருன்னு? நம்பர் 11, சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோலார் கம்பெனி தான் பாண்டக்காரடி வடிவத்தில் இந்த ஒரு சூரிய மின்சக்தி பண்ணையை அமைச்சிருக்காங்க. எல்லா சோலார் பண்ணைகளை விட இந்த ஒரு சோலார் பண்ணை ரொம்பவே வித்தியாசமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி சைனாவில் பாண்டக்காரடி வடிவத்தில் செஞ்சிருக்காங்க. இந்த சோலார் பண்ணை அமைந்திருக்கக்கூடிய மொத்த பரப்பளவே 248 ஏக்கராங்க. நம்பர் 12, இந்த ஃபேக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நிறைய இங்கிலீஷ் சேனலை வாட்ச் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனலை தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே ஃபேமஸான யூடியூப் சேனல் தான் மிஸ்டர் பீஸ்ட். மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஆண்டுல மட்டுமே எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இவர் ஒரு ஆண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 64 கோடிக்கு அதிகமா சம்பாதிக்கிறாராம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 13, இந்த உலகத்துல இப்படி ஒரு தீவு இருக்குது. இந்த தீவுல இருக்கக்கூடிய மனிதர்களை விட பாம்புகள் தான் அதிகமா இருக்குமா. ஆப்பிரிக்காவில விக்டோரியா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. இந்த தீவுல ஆயிரக்கணக்கான நாகப்பாம்புகள் இருக்குமாம். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இந்த தீவுல
150 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தீவுல வாழக்கூடிய 150 பேருமே ஆண்கள் மட்டும் தானா, இந்த தீவுல பெண்களே இல்லையா. நம்பர் 14, விராட் கோலி ஈவிஎன் கம்பெனியோட இந்த ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் குடிப்பாராம். விராட் கோலி குடிக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணீர் பாட்டிலோட விலை எவ்வளவுனா 1 லிட்டரே 600 ரூபாயாம். இந்த ஒரு பாட்டில் இங்கெல்லாம் கிடைக்காதான், இவருக்காகவே ஸ்பெஷலா இந்த ஒரு வாட்டர் பாட்டில பிரான்ஸ்ல இருந்து வர வைப்பாங்களாம். இந்த வீடியோ பாக்குற உங்கள எத்தனை பேருக்கு விராட் கோலி பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 15, நம்ம எல்லாருமே பஸ், கார் போன்ற வாகனங்களை தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஊர்ல எந்த மாதிரியான ஒரு வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஜூன் 12, 2015 ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு ரயில தள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலமான கோலியர் என்ற நகரத்தில் தான் நடந்ததாம். இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு பண்ணவும் ஆச்சரியமாவும் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video to talk.